அத்தனு டெக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பெஸ்ட் ஏர் ஃப்ளோர் எது அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற பஞ்சுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு, எங்களை மாதிரி தறி குடோன் வச்சிருக்கிறவங்கள பஞ்சை சுத்தம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஏர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த யூஸ் பண்ணது இன்னும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதை நான் காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த வீடியோ பாருங்க. இதைத்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாரும் இதே ஏர் ஃப்ளோர் வாங்குங்க, பிளிப்கார்ட்ல நான் ஆர்டர் போட்டிருந்தேன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். 2 வருஷம் ஆச்சுங்க. ஆனா கடினமான உழைப்பு இது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு செலவுமே இது வைக்கல. இன்னைக்கும் புதுசு நாம எப்படி வாங்கும் போது இருந்ததோ அதே உழைப்பத்தான் இன்னைக்கு இது உழைச்சிக்கிட்டு இருக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. கரெக்டா பண்ணும்போது சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏர் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா லாக் இருக்குங்க, ஆன் பண்ணி விட்டு அதே ஸ்பீட்ல அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால மட்டும்தான் இது சீக்கிரம் இதுக்கு லைஃப் போயிடும். எப்பவுமே இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இந்த பட்டன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். எப்பவுமே ஃபாஸ்ட் ஸ்பீட்லயே நம்ம ஏற அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது விட்டு விட்டு தான் நம்ம பண்ணணும். அதாவது ஒரே ரன்னிங்ல சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூடு பயங்கரமா மோட்டர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில டூப்ளிகேட் ஏர் ஃப்ளோர் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இதை உடைச்சுக்கிட்டு கைய அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபாஸ்ட் ஸ்பீட்லயே எந்நேரம் நீங்க வைக்காதீங்க. அப்பப்போ ஸ்பீடை குறைச்சு இதை யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லா நம்மளுக்கு உழைக்குங்க. 2 வருஷம் ஆனாலும் இதனோட மகிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க இந்த கம்பெனிலேயே வாங்குங்க. எலிமிக்கோ அப்படிங்கிற இந்த கம்பெனிலேயே நீங்க வாங்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப 2-3 வருஷம் ஆச்சுங்க. ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா இந்த எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். தறிக்கால இருக்கிற பஞ்ச் அடிக்கிறது, கார்கால சுத்தம் பண்றது, ஆட்டோ கால சுத்தம் பண்றது எல்லாமே இதுதான். சில சமயம் பாத்தீங்கன்னா பற்றையை கூட்டுறதுக்கே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்படி பிடிச்சி அடிச்சுக்கிட்டே போனோம்னா சுத்தமா கூட்டிக்கிட்டே போகுது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுதுங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க யாருக்கிட்டையும் சொல்யூஷன் கேட்கவே வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த கம்பெனியே நீங்க வாங்குங்க. நான் இந்த கம்பெனியோட இதனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பார்த்து நீங்க ஆர்டர் போட்டு வாங்குங்க. இப்ப ரேட்டு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருந்தீங்க இது வாங்குங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இது வாங்கியிருந்தீங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஹார்ட் ஒர்க் இது முடிச்சிருக்கு. ஒரே ஒரு மிஸ்டேக், நான் லைட்டா விஸ்கின் கீழே வைக்கிறனால இந்த இடத்த மட்டும் லைட்டா உடஞ்சிக்கிச்சு. இருந்தாலும் அப்படியே அதே ஸ்பீடு அதே நிலை தான் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனி வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப சேஃப்டி தாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப 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 நல்லது. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதையே நான் காட்டுறேன். அதனால இனிமே இந்த ஃப்ளோர் வாங்குங்க. நன்றி.